இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மதுரையில் இன்று நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். 6500 பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்பட 10,000 பேருக்கு அழைப்பு. மதுரையில் மு.க. அழகிரியை அவரது இல்லத்தில் சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள மதுரை வந்துள்ள நிலையில் சந்திப்பு. மதுரை பெருங்குடியில் வாகனத்தில் அமர்ந்தவாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரம்மாண்ட ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மதுரையில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கைகுலுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகம். சாலையில் திரண்டிருந்த பொதுமக்கள் கட்சி கொடிகளை ஏந்தி வரவேற்பு. மதுரையில் முன்னாள் மேயர் முத்துவின் வெண்கல சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரை பெருங்குடியில் இருந்து ரோட் ஷோ நடத்திய பின் சிலை திறப்பு. மதுரையில் இன்று நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்போருக்கு தடபுடலாக தயாராகும் விருந்து. சைவம் மற்றும் அசைவ உணவுகளின் பட்டியல் வெளியீடு. மதுரையில் இன்று நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முகக்கவசம் அணிந்து வர அறிவுரை. திமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் 50 வயது கடந்த நிர்வாகிகள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தற்போது பரவி வரும் கொரோனாவால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டம். இப்பவும் கூட இங்கேயும் இருக்கு. இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலேயே 38 பேருக்கு இப்போ ஆய்வு. அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போன எந்த மருத்துவத்துக்கு போனாலும் உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. தமிழகத்தில் இடைநோய் உள்ளவர்கள் மாஸ்க் அணிவது நல்லது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாஸ்க் அவசியம் தானே தவிர கட்டாயம் அல்ல என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. நடைமுறையில் இருக்கிற ஒன்றுதான். பொது இடங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. தேசிய அளவில் கேரளாவில் மட்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் எதிரொலி. முகக்கவசம் கட்டாயம் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. கர்நாடகாவில் கொரோனாவால் 60 வயது முதியவர் நேற்று உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்வு. மொத்தம் 367 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 பேர் சிகிச்சையில் உள்ளதாக தகவல். பாகிஸ்தான் உடனான மோதலின் போது இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஒப்புக்கொண்ட முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியதில் உண்மை இல்லை எனவும் விளக்கம்.
போர் மேகங்கள் கலைந்துவிட்ட நிலையில் உண்மைகளை தெளிவுபடுத்த நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மோடி அரசு நாட்டை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் ஒவ்வொரு துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் பீரங்கி குண்டுகளால் பதிலடி தரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பயங்கரவாதிகளை ஆதரிப்பவர்கள் கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளியிட்ட அறிக்கையை திரும்பப் பெற்றது கொலம்பியா. சசி தரூர் தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை விளக்கியதை அடுத்து நிலைப்பாட்டில் மாற்றம். மருத்துவர் ராமதாஸ் பாமகவினரின் குலசாமி. நமது குலதெய்வம், கொள்கை வழிகாட்டி என்றும் அடுக்கடுக்காக மேடையில் புகழ்ந்து தள்ளிய அன்புமணி. இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். பின்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதில் ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம், ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி. இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு. பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டை பார்த்து ஆடி போய்விட்டது தமிழக அரசு. தமிழகத்தை யார் யாரோ ஆண்ட நிலையில் இனிவரும் காலம் நம்முடைய காலம் என்று நிர்வாகிகளிடையே அன்புமணி ஆவேச பேச்சு. 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதிர்வரும் தேர்தலை வியூகங்கள் அமைத்து எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். 2029 தேர்தலை மனதில் வைத்து 16 வயது இளைஞர்களை கட்சியில் சேருங்கள் என்றும் கட்சியினருக்கு அன்புமணி அறிவுறுத்தல். 16 வயதிலிருந்து நீங்க கொடுக்கலாம். செல்வகுமார் 15 கூட சொல்றாரு. ஏன்னா 2029 தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. குறிப்பா பொதுவா 17 வயதில் உள்ளவர்கள் நீங்க சேர்க்கலாம். நீங்க உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். முடியுமா? இவளால் முடியாது எதுவும் கிடையாது. உறுப்பினர் சேர்க்கையை 3 வாரத்தில் முடிக்க வேண்டும். அதிக உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பவர்களுக்கு மோதிரம் போடுவேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் என்றும் அன்புமணி திட்டவட்டம். வேண்டாம், இதுல நான் காமிக்க வேண்டாம். யார் அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன், செயின் போடுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால உங்க மனசாட்சிட்டு நான் விட்டுறேன். நான் இதுல போட்டி கிடையாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்துள்ளார். இருவரும் நேரில் சந்தித்து அமர்ந்து பேசினால் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். ராஜ்யசபா சீட் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை நேற்று மாலை சந்தித்த தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்ற இபிஎஸ். துணை முதலமைச்சர் ஆக்குகின்றேன், அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் என ஆதவ் அர்ஜுனா தன்னை அழைத்தார். சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு பேட்டி. புரணி பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவ அர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினாரு, துணை முதலமைச்சராகிறேன். அதுக்கு என்ன பண்றது?
தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்த அனைத்து பள்ளிகளும் நாளை திறப்பு. முதல் நாளில் மாணவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பள்ளிகள் திறப்பான நாளை பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கப்படும். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட மெனுவில் அரிசி உப்மா வழங்குவது நிறுத்தப்படுவதாக சமூக நலத்துறை அறிவிப்பு. கடந்த 25 நாட்களில் பொறியியல் கலந்தாய்வுக்கு 2,74,000 பேர் விண்ணப்பம். சுமார் 1,77,000 பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்துள்ளதாக தகவல். மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் இன்று அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைப்பு. 4 நாட்கள் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நடிகர் ராஜேஷ் உடல் நல்லடக்கம். ஏராளமான திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கண்ணீர் மல்க அஞ்சலி. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வாடகை வீட்டின் உரிமையாளரை அடித்துக் கொன்ற பீகார் மாநில இளைஞர்கள் 5 பேர் கைது. வாடகைக்கு குடியிருந்த நிலையில் மதுபோதையில் ரகளை செய்ததை தட்டி கேட்டதால் வெறிச்செயல். வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தையின் கட்டை விரலை தவறுதலாக வெட்டிய செவிலியர் மீது வழக்கு பதிவு. குழந்தையின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் வேலூர் தாலுகா போலீசார் விசாரணை. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் கைது. ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மாணவியை மிரட்டிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களில் கோடை மழை இயல்பை விட 97% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னையில் கோடை மழை 129% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடைந்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பதிவாயிருக்கு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை. டெல்லியில் தமிழர்கள் நீண்ட காலமாக வசிக்கும் குடியிருப்புகளை இடித்து மக்களை அகற்றும் பணி தீவிரம். அரசின் நடவடிக்கையால் நிர்கதியாகி நிற்கும் மதராசி முகாம் தமிழ் குடும்பங்கள். அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு காமெங் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு. கார் சிக்கி கவிழ்ந்ததில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த சோகம். வந்தே பாரத் ரயில்களில் அசைவ உணவு வழங்கப்படுவது ரத்து செய்யப்பட்டதாக பரவும் தகவலுக்கு ரயில்வே மறுப்பு. அனைத்து வேளை உணவுகளிலும் அசைவ உணவுகள் பட்டியலிடப்பட்டு வழங்கப்படுவதாக விளக்கம். ரயில்வே அமைச்சராக இருந்தபோது நிலத்தை பெற்றுக்கொண்டு வேலை வழங்கியதாக லாலு பிரசாத் மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கு. விசாரணைக்கு தடை கோரிய லாலுவின் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். கர்நாடகாவில் புகையிலை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு 18 இருந்து 21 உயர்வு.
சட்டம் அமலுக்கு வருவதாக அம்மாநில அரசு அரசாணை வெளியீடு. நைஜீரியாவில் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 150ஆக உயர்வு. 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பலர் மாயம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ளப் போவது யார்? குவாலிஃபயர் 2வது சுற்றில் மும்பை, பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. ஆசிய தடகள போட்டியின் 400 மீட்டர் தடை தாண்டுதலில் வெண்கலம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனை வித்யா ராம்ராஜ். கால் வீக்கத்துடன் ஓடி பதக்கம் வென்று அசத்தல். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இங்கிலாந்து லயன்ஸ், இந்தியா ஏ அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி. இந்திய அணி வீரர் கருண் நாயர் 203 ரன்கள் விளாசி அசத்தல். (2025) ஆண்டுக்கான உலக அழகியாக தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுஜாட்டா தேர்வு. ஹைதராபாத்தில் நடைபெற்ற விழாவில் மகுடம் சூடினார்.